மனசு கஷ்டமாப்படுறதா இல்லை வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்தில் வேர்சஸில் என் பேர் வர்றதே எனக்கு பெரும் பாகியமாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு இசை கடவுளாக தான் நான் பார்க்குறேன். குழந்தையிலேருந்து அப்படி தான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த நிலைமை. பட் சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம், இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ அவங்க லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்கள தான் அவர் கேட்கணுமே தவிர வாங்கின இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம், ஒரு பில்டிங், அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல தான் நம்ம போய் காசு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்குவோம். திடீர்னு சம்மந்தம் இல்லாம வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்க, நான் தான் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போட்டா அது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் அப்படிதான் பாக்குறேன். அவர் தான் இசையமைச்சாரு. அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க அந்த கார்டு யூஸ் பண்ணோம், நன்றி கார்டு யூஸ் பண்ணோம். சினிமால வந்து எல்லா சினிமாலையுமே நன்றி கார்டுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட். நீங்க எந்த படம் பாத்தீங்கன்னாலும் தேங்க்ஸ் போடுவாங்க. டைரக்டர்ஸ்க்கு போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ்க்கு போடுவாங்க, போலீஸ்க்கு போடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு போடுவாங்க. யார் அவங்களுக்கு அந்த படத்துல ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்களோ, ஹெல்ப் பண்ணாங்களோ கண்டிப்பா போடும். அந்த மாதிரி நம்ம படத்துல நிறைய நன்றி கார்டு இருக்கு. அவருக்கும் சேர்த்து நான் நன்றி, ஏன்னா அவர் தான் இசையமைச்சாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பயன்படுத்தியிருக்கேன், நன்றின்னு போட்டேன். அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நன்றி கார்டை வச்சு நான் வந்து இப்ப விளம்பரம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க. அப்படி வந்து கொடுக்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்லை. ரெண்டாவது, அது வந்து நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது பணம் கேட்கறது தவறான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பட் அதை மீறி அதை ரிமூவும் பண்ணிட்டோம். சரி, நன்றி சொல்லல, மரியாதை கொடுத்தோம். அந்த மரியாதை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க யூடியூப்ல நான் வந்து படத்தை வந்து ஒரு மெம்பர்ஷிப்ல என்னோட சேனல்ல போட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுல நீங்க போய் பார்த்தா கூட அவருக்கு நன்றின்ற கார்டு அவருக்கு மட்டும் போட்டது தூக்கியாச்சு, மற்றவங்க எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சாங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சோனி கிட்ட தான் கேட்கணும். என் டாட்டர் தான் சைன் பண்ணி வாங்கினாங்க. என்னதான் இருந்தாலும் மை டாட்டர், தட் நான் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு, நான் தான் அந்த இடத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சோனியை வந்து அப்ரோச் பண்ணோம். இப்போ சோனி நமக்கு வித்தது கரெக்டா இல்லையான்றது அவங்கக்குள்ள சண்டை. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே